2019 சாம்பியன்ஸ் லீக் ரவுண்ட் ஆஃப் 16ஸ்ல பிஎஸ்ஜியும் மான்செஸ்டர் யுனைடெடும் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் லெக் ஓல்ட் டிராஃபர்ட்ல நடக்குது. அதுல என்ன ஆகி போச்சுன்னா பிஎஸ்ஜி தாறுமாறா விளையாண்டு 2 கோலையும் போட்டு தாக்கி ஜெயிச்சு போட்டானுங்க. இதுல வந்து முக்கியமா நடந்த விஷயம் என்னன்னா, இந்த டி மரியா கார்னர் கிக் எடுக்க வரும்போது பீர் பாட்டில்லாம் விட்டு அடிச்சிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் அவன் அதை எடுத்து வாயில வைக்கிற மாதிரி சீன்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான். அது வேற கதை. ஒரு காலத்துல யுனைடெட் முதுகுல குத்திட்டு பாம்பு மாதிரி பிஎஸ்ஜிக்கு போன காரணத்தினால பீர் பாட்டில்லாம் விட்டு வீசிட்டு இருந்தானுங்க. செகண்ட் லெக் வருது. செகண்ட் லெக்ல யுனைடெட் ஜெயிக்கவே முடியாதுங்கிறது தான் உலக கருத்து. 2013 ஆலெக்ஸ் ஃபெர்குசன் போனதுக்கு அப்புறம் 2018 ஆலி குனார் சோல்ஷா வர்ற வரைக்கும் ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தேன். அடுத்த மேட்ச் பார்க் டி பிரான்ஸ்ல நடக்குது. பிஎஸ்ஜியோட ஹோம் கிரவுண்டு. உள்ள இறங்கணுன்னே அண்ணன் அனகோண்டா கோலை போட்டு தாக்கிட்டான். இப்ப வந்து 2-1 இருக்கு. இன்னொரு கோல் யுனைடெட் அடிச்சாங்கன்னா டிரா ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கிருந்து எங்க போறதுன்னு முடிவு பண்ணிக்குவோம். அப்பன்னு பார்த்து 12வது நிமிஷத்துல குவான் பெனாட்டு கோலை போட்டு தாக்கிட்டான். இப்போ டை 3-1 இருக்கு. யுனைடெட் உள்ள போறதுக்கு சாத்தியக்கூறே கிடையாது. ஏன்னா பொசஷன் ஃபுல்லாமே பிஎஸ்ஜி கிட்ட தான் இருக்கு. கிட்டத்தட்ட 75% வச்சிருக்கானுங்க. 30வது நிமிஷத்துல அண்ணன் அனகோண்டா இன்னொரு கோலை போட்டு தாக்குறாப்ல. இப்போ 2-3. அதுக்கப்புறம் மேட்ச் அப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. யுனைடெட் ஜெயிக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. மேட்ச் முடிய போற தருவாயில் இருக்கு. 80 நிமிஷத்துக்கு மேல சரி எப்படி யுனைடெட் தோக்க போறானுங்கன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க பால்வாடியிலேருந்து நேரா அப்படியே கூட்டு வந்தோம். மேசன் கிரீன்வுட், தஹித் சாங் இவங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு சரிடா சாம்பியன்ஸ் லீக் ரவுண்ட் ஆஃப் 16 விளையாடுங்கன்னு சொல்லிட்டு ஆளி இறக்கி விட்டாப்ல. 90வது நிமிஷம் ஆகி போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றது? டிவி ஆஃப் பண்ணி போய் படுக்க வேண்டியது தானே. அதுதான் கிடையாது. கிம்பெம்பே கடவுள் மாதிரி வந்து யுனைடெடை காப்பாத்துறான். சும்மா குதிக்கும் போது அவன் கையில பட்டுருது. இந்த காரணத்தினால பெனல்ட்டியை யுனைடெடுக்கு கொடுத்துட்றானுங்க. மை பாய் மார்க்கஸ் ராஷ்வர்ட் அந்த சைடு பார்த்தா ஜியான்லூஜி பூஃபானா இருந்தானே எவனா இருந்தானு சொல்லிட்டு எடுத்து சொருகுனா ஒரு சொருகு. ஓவரால் டைல 3-3 அவே கோல்ஸ் 3 அடிச்ச காரணத்தினால யுனைடெட் குவாலிஃபை ஆகி குவார்டர் ஃபைனல்ஸ் போறானுங்க. ஆலெக்ஸ் ஃபெர்குசன் போனதுக்கு அப்புறம் சாம்பியன்ஸ் லீக்ல யுனைடெடோட தடையுமே இல்லாம ஆகி போச்சு. ஆனா அந்த டைம்ல இந்த மேட்ச் வந்து ஒரு மொரட்டு கம்பேக்.